அதாவது முதலாவது ஒரு தமிழனுக்கு வந்து ஒரு உயர் பதவிக்கு வர்றது வந்து பெருமையாக இருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சிபி ராதாகிருஷ்ணன் வந்து முதல்ல இருந்து அது கோயம்புத்தூர்லேருந்து அவர் தெரியும். நல்ல மனிதர், அறிவு, ஆற்றல், திறமை வாய்ந்தவர். அவருக்கு ஏன் அந்த பதவி கொடுக்குறாங்கன்னா கவர்னர் போஸ்ட்டில் இருந்திருக்காரு, கவர்னராக பண்ணியிருக்காரு, பணிபுரிந்திருக்கிறாரு. அறிவாற்றல் திறமை மிக்க ஒருவரை ராஜ்யசபாவில் வந்து அவர் உட்காந்து நடத்த போகிறார். ஏன் பதவி கொடுத்துருவான்னு கேட்டால் நான் அப்புறம் வேறு கேள்வி கேட்கணும். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. கண்டிப்பாக இருக்காது. 234 தொகுதியும் ஜெயிக்கலாம் தானே சொல்லிட்டேன். 34 தொகுதி திராவிட முன்னேற்றங்களை விட்டு கொடுத்துட்டாங்க. 200 தொகுதி தான் ஜெயிப்பேன்னு சொல்லியிருக்கேன். 234 தொகுதி நம்ம ஜெயிப்போம்னு சொல்லுவோம். அதாவது திருச்சியில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படின்றாரு. அது வந்து உள்துறை அமைச்சர் அவர்களும் என்னுடைய மாநில தலைவர் அவர்களும் அதுக்கு வந்து என்ன மாதிரி அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. எவ்வளோ சீட்டு பகிர்வுக்கு பிறகு அவர் சொன்னதுக்கான ஒரு தனி பெரும்பான்மை வரும்னு சொல்லியிருக்காங்க. சீட்டு பிரிக்கிறத பற்றி நான் முடிவெடுக்க போகிறது என்னுடைய மாநில தலைவர் அவர்களும் உள்துறை அமைச்சரும் எடுக்க வேண்டிய ஒரு அரசியலமைப்பு பாதுகாப்பு வந்து நீதிமன்றம் தான் பாதுகாப்பு. நீதிமன்றம் தான் பாதுகாப்புன்னு சொல்றாரு. வெரி எலாபரேட் சப்ஜெக்ட். அதாவது ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு வரும்போது பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேஷனில் இது வந்து யாரை விட்டு பெரியவர்கள் நிர்ணயிக்க வேண்டிய சூழலும் உருவாக்கி கொடுக்குற சப்ஜெக்ட். ஜுடிஷியரி எடுக்கிற முடிவு வந்து பாடி எலெக்டட் பாடியில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு மேலே ஜுடிஷியரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் அதில் வந்து கருத்து வேறுபாடு இருக்கும்போது எங்கள் பிரதம மந்திரி அவர்களும் உள்துறை அமைச்சர் சட்டசபை தேர்தல் ஒட்டி பாஜக அதிமுக தவிர்த்து வேற ஏதாவது கட்சிகள் கூட்டணி மாநில தலைவர் அவர்களும் உள்துறை அமைச்சரும் இந்த கூட்டணியை உருவாக்கியவர்களும் அவங்க சொல்ல வேண்டிய கருத்து. எதிர்கட்சிகள் வேற சப்ஜெக்ட் இல்லாட்டி ஏதாச்சும் பத்தி குறை சொல்லணும். ஈழம் இருக்கும் போது அது வேண்டாடுவாங்க, வாக்கு சீட்டு வச்சு அது வேணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது மாத்திரம் பீகார் நீக்கப்பட்டது வந்து ஏற்கனவே பல தடவை சொல்லியாச்சு. இதே கருத்து நான் பதிவு பண்ணி ஒன்று பெருசாக செய்தி கிடையாது. அதாவது நீங்க ஒன்று போட்டு புரிஞ்சுக்கிறோம். இதை பற்றி பேசலான்னு தான் மறந்துட்டேன். நல்ல வேலை நினைவூட்டுகிறீர்கள் தான். பிளாக் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னா சட்ட முன்வடை 130 என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது ஒரு முதலமைச்சரோ அமைச்சரோ குற்றவாளியாக கருதப்பட்டு 30 நாள் வந்து சிறை தண்டனை அனுபவித்து 31வது நாள் பதவி விலகணும். இல்லாட்டி பதவி விலக்க வந்து கவர்னருக்கு வந்து உரிமை இருக்கணும். அதே தான் வந்து சீஃப் மினிஸ்டருக்கும் சொல்லியிருக்காங்க. அப்போ 75% ஆட்சி பீடத்தில் இந்தியாவில் இருக்கிறது வந்து பாரதிய ஜனதா கட்சி. 15 மாநிலத்தில் நேரடியாகவும் அது போக மற்ற மாநிலத்தை வந்து கூட்டணி ஆட்சியில் இருக்காங்க. அப்போ 75% ஆஃப் த பீப்புள் அமைச்சர்களோ முதலமைச்சர்களோ பாரதிய ஜனதா கட்சிக்கு உட்பட்டவர்கள். அப்போ அவங்க வந்து சொல்கிறது வந்து அவங்க தப்பு பண்ண அவங்க தானே போகணும். இப்போ உங்களுக்கு ஏன் பயம் வருது? ஒய் வரிட் அபவுட் பிளாக் அமெண்ட்மெண்ட்? சட்ட முன்வடிக்கு நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அப்படி குற்றம் பண்ணால் உள்ளே போகக்கூடாதா? சட்டத்துக்கு முன்பு அனைவரும் ஒன்று என்ற போது உங்களுக்கு ஏன் அந்த பயம் வருது? குற்றம் பண்ணாதீங்க. குற்றம் பண்ணுவீங்கன்னு இருக்கீங்க. அவங்க குற்றம் பண்ணிட்டு உள்ள தேடுவாங்க, வெளியே அனுப்பிச்சுவாங்கன்னா எப்படிங்க தவறாக பயன்படுத்துவாங்க? நீதிமன்றம் இருக்கு எப்படி? ஆமாம், சார்ஜ் ஷீட் போடுறாங்க. என்ன வந்து அது என்ன நடக்க போது இன்வெஸ்டிகேட் பண்ண பிறகு தானே வரும். இவங்கள தண்டனை கொடுக்குறாங்க. முதல் மத்திய அரசு தண்டனை கொடுக்குறாங்க. நீதிமன்றம் தண்டனை கொடுக்கும்போது நீதிமன்றம் கொடுக்கும்போது யூ ஆர் சேயிங் தி ஜுடிஷியரி இஸ் கரப்ட்ன்றீங்களா? அப்போ ஜுடிஷியரி வந்து சரியான தண்டனை கொடுத்தால் அது வந்து நீங்கள் ஜுடிஷியரிக்கு மேலே யாரும் கிடையாது. சட்டம் வந்து சொன்ன பிறகு அப்பீல் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அப்பீல் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே போய் அந்த பிரச்சனையை வந்து தீர விசாரித்து என்ன பண்ணலான்னு ஒரு கான்செப்ட் சொல்லணும். நம்ம கேட்கறது நியாயமா இல்லையா, நியாயமற்றது என்று சொன்னால் எதற்காக நியாயமற்றது என்று சிந்தித்து செயல்பட வேண்டும் தான் நான் சொல்றேன். திமுகவும் பாஜகவும் கள்ள உறவு அந்த அளவுக்கு அவரும் ஞானி கிடையாது. நீங்க சொன்ன அவர்தான் ஞானி கிடையாது. இல்லை கணிக்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். சமத்துவ மக்களில் செயல்படுறது வாய்ப்பே கிடையாது. தேசிய நீரோட்டத்தை சேர்த்து அந்த வளர்த்து தோள்பட்டையில் பார்த்தீங்கன்னா தேசிய கொடியை குத்தி 35 வருஷம் ஆச்சு.
ஐ எம் நேஷனலிஸ்ட் பை உணர்வோட நான் என்னைக்கு ஒரு முடிவு தீர்மானித்தேன். நான் வந்து மற்ற வேணா சொல்லலாம், சரத்குமார் இங்கேருந்து அந்த எங்கேயும் இல்லைண்ணா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் இருந்தேன், அங்கேயும் வந்து நீக்கப்படுகின்ற அளவு சூழல் உருவாக்கப்பட்டது. அங்கேருந்து வெளியே வந்தேன், சமத்துவர்கள் துவங்கினேன், தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் ட்ராவல் பண்ணேன். ஒரே ஒரு தேட்டத்தில் தான் கமலாத்தோட ட்ராவல் பண்ணேன். புரியுதா? அதனால நான் வந்து இங்கே அங்கே போயிட்டுலாம் சீட்டுலாம் அணைஞ்சிட்டு இப்போ நல்ல முடிவு எடுத்துருக்கேன். தேசிய நீரோட்டத்தில் இந்தியா ஷுட் பி எக்கனாமிக் பவர், வி ஷுட் ரூல் த வேர்ல்டு அப்படின்னு நினைக்கும் போது பாரத பிரதமர் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் வந்திருக்கேன். இந்த உடலில் மூச்சு இருக்கும் வரை அது எந்த ஒரு முடிவும் நான் எடுக்க மாட்டேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.